எடப்பாடி அருகே ஐயனார் கோவிலில் நகை மற்றும் பண இருப்பை அதிகாரிகள் சரிபார்த்த போது பூசாரி ஒருவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த வேம்பனேரி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஐயனாரப்பன் கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு சுமார் 20 ஏக்கர் நிலமும் கிலோ கணக்கில் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளும் லட்சக்கணக்கான ரூபாய் பணமும் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு அந்த கோவிலின் பரம்பரை தர்மகர்த்தாவாக இருந்த ரத்தினவேலு நீக்கப்பட்டு இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இதனை எதிர்த்து தர்மகர்த்தா ரத்தினவேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவிலில் உள்ள நகை மற்றும் பண இருப்பை சரிபார்க்கும் பணியை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டனர். அப்பொழுது கோவில் தர்மகர்த்தா தொடர்ந்துள்ள வழக்கில் தீர்ப்பு வந்த பிறகு கோவில் பெட்டகத்தில் உள்ள நகை பணத்தை எடுத்து கணக்கு பார்க்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் வாதங்கள் வைக்கப்பட்டன. அப்பொழுது கோவில் பூசாரி ஒருவர் தன் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அங்கிருந்த போலீசார் அவர் மீது தண்ணீர் ஊற்றி சமாதானம் செய்தனர். இதையடுத்து கோவில் பெட்டகத்தை திறக்காமல் அதிகாரிகள் திரும்பச் சென்றனர்.